வணக்கம் நண்பர்களே. சற்று முன்னிலையான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எடப்பாடிக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சியா? திமுகவில் ஐக்கியமான அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அறிவாலயத்தில் நடந்த இது அதிரடி தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே பெரும் மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் ஏற்பட்டிருக்கும் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில்தான் தமிழகத்திலே அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் திமுகவும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுகவும் இருந்து வந்துகிறது. இந்த வகையில்தான் அதிமுகவின் பிளவு மற்றும் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் வகையில்தான் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டாராம். அதாவது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது பெஞ்சமினுடன் சேர்ந்து அதிமுகவைச் சேர்ந்த அதாவது குழந்தைவேலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்ட செய்தி அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ஊரக தொழில்துறை அமைச்சராக இருந்து வந்தவர்தான் இந்த பெஞ்சமின். அதாவது திடீரென தனது ஆதரவாளர்களுடன் திமுக பக்கம் தாவி இருப்பது என்பது அதிமுக தலைமைக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் எடப்பாடி பழனிசாமி கோட்டையாக கருதப்படும் பகுதிகளிலிருந்து அதாவது முக்கிய விக்கெட்டுகள்லாம் சரிந்து திமுகவில் ஐக்கியமாவது தமிழக அரசியல் வட்டாரத்திலே தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாகத்தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. இவ்வாறு அதிமுகவிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறிய பின்னர் மாற்றுக் கட்சியில் சேர்வது என்பது கண்டிப்பாக அதிமுக தலைமைக்கு இது மிகப்பெரிய ஒரு பதிலடியாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் அதாவது அதிமுக என்பது கண்டிப்பாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனது 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட கட்சியாக கருதப்படுகிறது. இந்த கட்சியிலிருந்து அதாவது ஒவ்வொருவராக விலகி மாற்றுக் கட்சியில் சேர்வது என்பது கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி இதற்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி அதிமுகவிலிருந்து பிரிவு செல்வர்களை மீண்டும் கண்டிப்பாக கட்சிகள் சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக நிலவிக் கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் பிளவு சற்று அதாவது பிளவுபட்டிருக்கும் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக ஒரு அணியாக செயல்பட்டு வருகிறது. மற்றொரு அணியில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்னொரு அணியாக செயல்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் இரு பிளவலாக பிளவுபட்டிருக்கும் அதிமுக என்பது கண்டிப்பாக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தமிழகத்திலே அதிமுக கண்டிப்பாக வெற்றியை நிலைநாட்ட முடியும் என்று அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பொதுச்சாக செயல்பட்டு வரும் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் அதற்கான வேலைகளை கண்டிப்பாக அவர் தொடங்க வேண்டும் என்றுதான் அதிமுக தொண்டர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.